Hi friends, welcome back to hasifashion. நம்மளோட previous வீடியோல double XL size நைட்டி எந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோல நாம அந்த நைட்டியை எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்க போறோம். கட் பண்ண வீடியோ நீங்க பார்க்கலனா இந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம நைட்டி எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். எங்கள் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி நாங்கள் போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரோன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம நைட்டியோட ஃப்ரண்ட் பீஸ் எடுத்திருக்கோம். இதில் வி நெக் கட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்திருக்கேன். ரவுண்ட் நெக்காக இருந்தால் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ இந்த ஸ்கொயர் பீஸுக்கு மேலே நம்மளோட நைட்டியோட ஃப்ரண்ட் போர்ஷனோட உள் பக்கத்தை வெளியே இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு இதை கட் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த கார்னரை நாம லைட்டா கட் பண்ணி விட்டுக்கணும். அப்பதான் நமக்கு ஷேப் ஒழுங்கா வரும். அடுத்து நாம இதை பக்கம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இதோட உள் பக்கத்துல நாம எடுத்துக்கூடிய அந்த ஸ்கொயர் பீஸை என்ன நெக் சைஸ் எடுத்துக்கோமோ அதுக்கு ஏத்தாக்குல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டா வரும். அடுத்து நாம இந்த மாதிரி மடக்கி வச்சு ஃபர்ஸ்ட் இந்த எண்டில் ஸ்டிச் போட்டுக்கணும். அடுத்தது உள்ள அடிச்சுக்கணும். பாருங்க, இப்போ நாம ஃப்ரண்ட் நெக் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து நாம நெக்ல நம்ம ஸ்டிப் எப்படி வைக்கலான்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிப்போட ஹைட் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இப்போ இதில் பாருங்கள், இதில் நமக்கு 8 இன்ச் இருக்குது. இந்த 8 இன்ச் அளவை நம்ம ஃபஸ்ட் நைட்டியில் மார்க் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நைட்டி இந்த மாதிரி கரெக்டாக நெக் ஷேப்புக்கு ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம 8 இன்ச்சை மார்க் பண்ணணும். எட்டு இன்ச்சை நம்ம இந்த மாதிரி கார்னரில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கார்னரில் நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதை நாம் விரித்து எடுக்கும்போது அந்த லைன் நமக்கு கிளியராக தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம லைன் போட்டிருக்கோம். இனி இதில் நாம் ஸ்டிப் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். 8 இன்ச் லென்த்துக்கும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம நைட்டியோட வெளிப்பக்கம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு கீழே நம்ம ஸ்டிப் வைக்கணும். ஸ்டிப்பை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டிப்பில் மேலே நமக்கு ஒரு மெட்டல் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டுக்கணும். மடக்கி விட்டுட்டு கிளாத்தையும் இந்த மாதிரி ஒரு மடக்கி அந்த ஸ்டிப்புக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் தைக்கும் போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டிப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம தைக்கலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம இதை திருப்பி எடுத்து இந்த ஸ்டிப்புக்கு மேலே லைட்டாக மெதுவாக அடிக்கணும். அடிச்சுட்டு இன்னொரு பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி தச்சு விட்டுக்கணும். ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போதும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கை மடக்கி விட்டுருந்த மாதிரி இதையும் நல்லா அழகாக மடக்கி விட்டுட்டு தச்சு முடிச்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்டிப்பு தச்சு முடிச்சாச்சு. இனி இது ப்ளீட்டட் நைட்டிங்கிறதுனால இதுக்கு நம்ம 4 இன்ச் வித்தில் ஏற்கனவே கிளாத் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு 2 வெளிப்பக்கத்தையும் எடுத்து வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இனி இதில் நம்ம சைடை மடக்கி அடிச்சுக்கணும். இல்லை நமக்கு பிரிஞ்சிடும். ஸோ டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம
இதை ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பக்கம் சைடை வந்து மடக்கி அடிச்ச பிறகு நம்ம இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து 3.5 இன்ச் இருக்கு. ஏன் இதில் நம்ம ப்ளீட் எடுக்கணும். கேப் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு சின்ன சின்னதாக ப்ளீட் எடுத்துக்கணும். பாருங்க, இப்போ நம்ம ஃபுல் லென்த்துக்கும் ப்ளீட் எடுத்தாச்சு. இது வந்து ஒரு 50 இன்ச் லென்த்துக்கு இருக்குது. இதை நாம் இனி நைட்டிக்கு ஃப்ரண்ட்டில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நைட்டியில் இந்த மாதிரி நான் வந்து வீனப் ஷேப்லேயே மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து எவ்வளோ இருக்குன்னா, இதோட லென்த் வந்து 7.5 இன்ச் இருக்குது. அப்புறம் இதிலேருந்து 3.5 இன்ச் லென்த்துக்கு இருக்குது. இது இந்த மாதிரி வி ஷேப்புக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். இனி நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கூடிய இந்த ப்ளீட்டை இந்த லைனுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அடிச்சுட்டு இந்த வளைவு வர இடத்துல கொஞ்சம் ஷேப்புக்கு ஏற்றாக்கில் எடுத்து வச்சு அடிச்சுக்கணும். அடுத்தது எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு அந்த ப்ளீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அடிச்சுக்கணும். இந்த எண்டுலேயும் மிடில்லையும் நம்ம ஸ்டிச் போட்டாச்சு, கீழே போடல. இனி நம்ம இதில் இன்னொரு ப்ளீட் எடுத்து வச்சு தைக்க போகிறோம். ஏன்னா இது வந்து டபுள் ப்ளீட் நைட்டி. அதாவது இந்த கீழே இருக்கக்கூடிய போர்ஷனை தூக்கிட்டு அதுக்கு கீழே வச்சு கரெக்டாக வச்சு நம்ம தைச்சிக்கணும். அப்போ தான் பறக்காமல் இருக்கும். இது மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த எண்டு முடியறதுக்கு நம்ம இந்த மாதிரி மடக்கி வச்சு அடிச்சுக்கணும். இந்த ப்ளீட் வந்து அமுங்கி இருக்கிறதுக்காக சைட்லேயும் சென்டர்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக அப்படியே இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம எல்லா பக்கத்துலேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி இந்த கார்னரில் நம்ம கொஞ்சம் போல் இலகி வர்றது மாதிரி இருக்கும் நூல். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஒரு சின்ன பீஸ் கிளாத் போட்டு அதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பிரிஞ்சு வராத எண்டு. அப்போ இதில் வந்து அப்படியே துணி போட்டு தைக்கணும்னு இல்லை. இனி நாம் இந்த கார்னரில் பிரிஞ்சு வரக்கூடிய இடத்துல நம்ம இந்த மாதிரி லேஸ் வச்சு அடிச்சுக்கணும். ஃபுல் லென்த்துக்கும் லேஸ் வச்சுக்கணும். பாருங்க, இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கமும் ப்ளீட் எடுத்து லேஸ் வச்சு அடிச்சாச்சு. இனி நம்ம இந்த ஸ்டிப்பை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கோம். இது வந்து எவ்வளோ வித்தில் இருக்குன்னா 3 இன்ச் வித்தில் இருக்கு. இதோட லென்த் வந்து நம்ம ஸ்டிப்போட லென்த்தை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்திருப்போம். இனி நாம இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு இதுக்கு மேலே வச்சு நம்ம அடிச்சுக்கணும். ஏற்கனவே ஸ்டிப்பு தைக்கும் போது ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி தைச்ச பிறகு இதை வந்து மடக்கி வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கணும். இது முடியக்கூடிய இடத்துல டர்ன் பண்ணி வச்சு பாக்ஸ் மாதிரி நம்ம இதில் தையல் போட்டு முடிச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு இது ஸ்டிப் வந்து நல்லா மறைஞ்சிருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இனி நம்ம பேக் நெக் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு கிராஸ் பீஸ் எடுத்துருக்கோம். ஒரு கிராஸ் பீஸோட வெளிப்பக்கத்துக்கு மேலே இன்னொரு கிராஸ் பீஸோட உள்பக்கத்தை எடுத்து வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு கிராஸ் பீஸ் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா கிராஸ் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வந்து பேக் நெக்கோட வெளிப்பக்கத்தில் வச்சு நம்ம வந்து சிங்கிள் பீஸாக வச்சு அடித்து விட்டுக்கணும். அடுத்து நாம அடிச்சு விட்ட பிறகு அந்த சைடை வந்து சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கணும். இதை மடக்கி வச்சு உள் பக்கமா நம்ம வந்து வெளியையும் உள்ளையும் 2 ஸ்டிச் போட்டுக்கணும்.
பாருங்க இப்போ நம்ம பேக் நெக் ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போறோம். அதுக்கு பேக் நெக்கோட வெளிப்பக்கத்துக்கு மேல ஃப்ரண்ட் நெக்கோட உள் பக்கத்தை எடுத்து வச்சு நம்ம 1/2 இன்ச் விட்த்துக்கு இதை வந்து டபுள் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து நாம கை ஜாயின் பண்ண போறோம். அதுக்கு நைட்டியோட வெளிப்பக்கத்துக்கு மேல ஹேண்ட் பீஸோட உள் பக்கத்தை எடுத்து வச்சிருக்கேன். இதுல இந்த வி நெக் மார்க் பண்ணிருக்கேன். அந்த வி ஷேப் வந்து கரெக்டா ஷோல்டரோட சென்டர்ல இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 சைடும் நாம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்க இப்போ நம்ம 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி கையை ஜாயின் பண்ணியாச்சு. இனி நாம இந்த எண்டை வந்து மடக்கி தைக்க போறோம். அதுக்கு இது வந்து பிரியாத எண்டுங்கிறதுனால நான் இதில் ஒரு மடக்கி தைக்க போறேன். உங்களுக்கு வந்து கை அளவுக்கு ஏத்தாக்கல நீங்க வந்து மடக்கி வச்சு தைச்சுக்கணும். பாருங்க இப்போ நம்ம 2 பக்கமும் கை தைச்சு முடிச்சாச்சு. இனி நாம இந்த பாடியை வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு 2 சைட்லயும் நம்ம வந்து 1 இன்ச் அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம வந்து பாடி சைஸுக்கு ஏத்தாக்க நீங்க பிடிச்சு எடுத்துக்கலாம். கீழே வரைக்கும் நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கணும். அடுத்து நாம நைட்டியோட பாட்டம் போர்ஷன் மடக்கி தைக்க போறோம். அதுக்கு அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடக்கி வச்சு நம்ம தைச்சுக்கணும். பாருங்க இப்போ நம்ம ஃபுல் லென்த்துக்கும் மடக்கி வச்சு தைச்சு முடிச்சாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டபுள் எக்ஸல் சைஸ் டபுள் ப்ளீட்டட் நைட்டி நம்ம சூப்பரா ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹசி ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.